வகுப்பு 5. தலைப்பு உள் உறுப்பு அமைப்புகள் பகுதி 1. வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் ஏற்கனவே 5 புலன்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொண்டீர்கள். உடலுக்கு வெளியே கைகள், கால்கள் மற்றும் முகத்தை நீங்கள் காணலாம். ஆனால் நம்மால் பார்க்க முடியாத பகுதிகளை பற்றி தெரியுமா? ஒரு இயந்திரத்தில் பல பாகங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவது போல நம் உடலிலும் பல பாகங்கள் உள்ளன. இந்த பாகங்கள் உள்ளுறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் அவை உறுப்பு அமைப்புகள் எனப்படும் குழுக்களாக வேலை செய்கின்றன. மேலும் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு சிறப்பு வேலை உள்ளது. இப்போது நாம் உடலுக்குள் ஒரு கண்கவர் பயணத்தை தொடங்க போகிறோம். 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலில் நமது உடல், அதன் உள்ளுறுப்பு அமைப்புகள் என்ற பாடத்திலிருந்து உள்ளுறுப்பு அமைப்புகள் பகுதி 1 என்ற தலைப்பை ஆராயப் போகிறோம். நாம் உண்ணும் உணவிலிருந்து அன்றாட நடவடிக்கைகளுக்கு ஆற்றலை பெறுகிறோம். ஆனால் இந்த உணவு எவ்வாறு எளிமையான வடிவங்களாக பிரிக்கப்படுகிறது? இது செரிமானம் எனப்படும் ஒரு செயல்முறை மூலம் நிகழ்கிறது. நாம் உயிர் வாழ ஆக்சிஜனும் தேவை. நமது உடல் சுவாசம் எனப்படும் ஒரு செயல்முறை மூலம் ஆக்சிஜனை பெறுகிறது. உள்ளே நுழைந்ததும் ஆக்சிஜன் இரத்தத்தால் எடுத்து செல்லப்படுகிறது. மேலும் இதயம் இந்த இரத்தத்தை உடல் முழுவதும் செலுத்துகிறது. இந்த செயல்முறை சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த செயல்முறைகள் ஒவ்வொன்றும் உறுப்பு அமைப்புகளாக ஒன்றிணைந்து செயல்படும் உறுப்புகளின் குழுவால் மேற்கொள்ளப்படுகின்றன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் செரிமான அமைப்பு மற்றும் அதன் முக்கிய உறுப்புகளை புரிந்து கொள்ள முடியும். செரிமானத்தை விளக்க உதவிய டாக்டர் பியூமான்ட்டின் பரிசோதனைகளை விவரிக்க முடியும். செரிமானத்தின் படிப்படியான செயல்முறையை விளக்க முடியும். முக்கிய வார்த்தைகள்: செரிமான அமைப்பு, உமிழ்நீர் சுரப்பிகள், உணவு குழாய், குடல்கள், மலக்குடல், இரைப்பை குழம்பு. கருத்து வரைபடத்தை பார்ப்போம். செரிமான அமைப்பு. நாம் உண்ணும் உணவில் கார்போஹைட்ரேட் அல்லது மாவு சத்துகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் போன்ற சிக்கலான பொருட்கள் உள்ளன. இந்த பொருட்களை நம் உடல் உறிஞ்சி பயன்படுத்தும் வகையில் எளிமையான வடிவங்களாக உடைக்கப்பட வேண்டும். செரிமான செயல்முறை வாயில் தொடங்குகிறது. அங்கு உணவு அதன் வடிவத்தை மாற்றத் தொடங்குகிறது. இது செரிமான அமைப்பு வழியாக நகரும் போது திட மற்றும் திரவ உணவுகள் இரண்டும் படிப்படியாக எளிய பொருட்களாக உடைக்கப்படுகின்றன. இந்த எளிய வடிவங்கள் பின்னர் இரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆற்றல், வளர்ச்சி மற்றும் பழுதுபார்ப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றன. உணவின் செரிக்கப்படாத பாகங்கள் உடலிலிருந்து மலம் வடிவில் அகற்றப்படுகின்றன. வயிற்றின் ஜன்னல், அதாவது டாக்டர் பியூமான்ட்டின் பரிசோதனை.
1822ஆம் ஆண்டில் வயிற்றில் துப்பாக்கி குண்டு காயத்துடன் இருந்த மார்டின் என்ற சிப்பாய்க்கு டாக்டர் பியூமான் சிகிச்சை அளித்தார். காயம் ஆறிவிட்டது. ஆனால் ஒரு துளை இருந்தது. அது மருத்துவருக்கு உள்ளே பார்க்க அனுமதித்தது. டாக்டர் பியூமாண்ட் மார்டின் வயிற்றை நேரடியாக கவனித்து ஒரு குழாய் மூலம் செரிமான சாறுகளை சேகரித்து செரிமானத்தை பற்றி ஆய்வு செய்தார். அவர் உடல் வெப்பநிலையில் வயிற்று சாறுடன் ஒரு கண்ணாடி ஜாடியில் சில மீன் துண்டுகளை வைத்தார். உணவு கரைந்து செரிமான சாறுகள் உணவை உடைக்கின்றன என்பதை நிரூபித்தது. உணவு வெளியே இருப்பதை விட வயிற்றில் வேகமாக ஜீரணமாகும் என்பதை அவர் கண்டறிந்தார். சோகம் போன்ற உணர்ச்சிகள் செரிமான செயல்முறையை மெதுவாக்கின. அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள டாக்டர் பியூமாண்டின் அவதானிப்புகளின் ஒரு பகுதியை காண்போம். செரிமான உறுப்புகள். செரிமான அமைப்பு 2 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. செரிமான பாதை, அதாவது உணவு குழாய். செரிமான சுரப்பிகள். செரிமான பாதை என்பது வயிற்றிலிருந்து ஆசனவாய் வரை செல்லும் சுமார் 6 முதல் 9 மீட்டர் நீளமுள்ள ஒரு தசை குழாய் ஆகும். இதில் வாய், தொடர்குறி, வாய் வழி குழி, தொடர்குறி, தொண்டை, தொடர்குறி, உணவு குழாய், தொடர்குறி, வயிறு, தொடர்குறி, சிறுகுடல், தொடர்குறி, பெருக்குடல், தொடர்குறி, மலக்குடல், தொடர்குறி, ஆசனவாய் ஆகியவை அடங்கும். செரிமான சுரபிகள் செரிமான சாறுகளை வெளியிடுவதின் மூலம் உணவை உடைக்க உதவுகிறது. உமிழ்நீர் சுரப்பிகள் 3 ஜோடிகள் உள்ளன. கன்ன சுரப்பி, கீழ்நாச்சுரப்பி மற்றும் கீழ்தாடை சுரபிகள். அவை தினமும் சுமார் 1.5 லிட்டர் உமிழ்நீரை சுரக்கின்றன. இது உணவை ஈரப்பதமாக்குகிறது மற்றும் சிக்கலான உணவை உடைக்க நொதிகளை கொண்டுள்ளது. கணையம் கொழுப்புகள், புரதங்கள் மற்றும் மாவுச்சத்துக்களை ஜீரணிக்க நொதிகளை கொண்ட கணைய சாற்றை உருவாக்குகிறது. கல்லீரல் பித்தத்தை உற்பத்தி செய்கிறது. இது கொழுப்புகளை ஜீரணிக்க உதவுகிறது. செரிமான செயல்முறை. வாயில் பற்கள், நாக்கு மற்றும் உமிழ்நீர் ஆகியவை உணவை மென்மையான, ஈரமான பந்தாக மாற்றுகின்றன. இது உணவு கவளம் என்று அழைக்கப்படுகிறது. இது விழுங்குவதற்கு எளிதானது. உணவு கவளம் உணவு குழாயின் வழியாக பை போன்ற வயிற்றுக்கு பயணிக்கிறது. வயிற்றில் உணவு கடையப்பட்டு அமிலத்தன்மை கொண்ட செரிமான சாறுகளுடன் கலந்து இரைப்பை குழம்பு அல்லது சைம் எனப்படும் குழம்பை உருவாக்குகிறது. சிறுகுடலில் செரிமான சாறுகள் மற்றும் சுரப்பி சுரப்புகள் செரிமானத்தை நிறைவு செய்கின்றன. சிறுகுடல் என்பது 6 மீட்டர் நீளமுள்ள சுருண்ட உறுப்பாகும். அங்கு பயனுள்ள ஊட்டச்சத்துகள் இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுகின்றன. பெருங்குடலில் மீதமுள்ள பொருட்கள் பெரிய குடலுக்குள் நுழைகின்றன. மேலும் நீர் உறிஞ்சப்படுகிறது.
செரிக்கப்படாத கழிவுகள் மலக்குடலில் மலமாக சேமிக்கப்பட்டு பின்னர் ஆசனவாய் வழியாக உடலிலிருந்து அகற்றப்படுகிறது. செரிமானத்தில் பாதி வாயிலேயே நடைபெறுவதால் நாம் அவசரமாக உணவை உண்ணக்கூடாது. உணவு குழாயில் சீராக பயணிக்க உணவை சரியாக மென்று சாப்பிட வேண்டும். உணவுக்கு முன் தண்ணீர் குடிக்க வேண்டும். அடுத்த காணொளியில் மற்ற உறுப்பு அமைப்புகள் பற்றி அறிந்து கொள்வீர்கள். காத்திருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் உண்ணும் உணவு செரிமான அமைப்பால் எளிமையான பொருட்களாக உடைக்கப்படுகிறது. நம் உடலால் உறிஞ்சப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. செரிமான பாதை என்பது வாயிலிருந்து ஆசனவாய் வரை செல்லும் ஒரு நீண்ட தசை குழாயாகும். இது உணவு குழாய் என்றும் அழைக்கப்படுகிறது. செரிமான சுரபிகளான உமிழ்நீர் சுரபிகள், கல்லீரல் மற்றும் கணையம் போன்றவை மாவு சத்துகள், கொழுப்புகள் மற்றும் புரதங்களை உடைக்க உதவும் சாறுகளை உற்பத்தி செய்கின்றன. மார்டின் என்ற சிப்பாய் மீது டாக்டர் பியூமாண்ட் மேற்கொண்ட சோதனை செரிமான சாறுகள் உணவை உடைக்கின்றன என்பதையும் உடலுக்குள் செரிமானம் வேகமாகிறது என்பதையும் விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள உதவியது. சிறு குடலில் ஊட்டச்சத்துகள் இரத்தத்தில் உறிஞ்சப்படுகின்றன. அதே நேரத்தில் கழிவு பொருட்களுடன் சென்று ஆசனவாய் வழியாக அகற்றப்படும் மலத்தை உருவாக்குகின்றன. செயல்பாடு: செரிமான அமைப்பை வரைந்து பெயரிட்டு மேலும் ஆப்பிளின் செரிமான செயல்முறையை ஒட்ட விளக்கப்பட வரைபடத்தை பயன்படுத்தி விளக்குங்கள். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1. செரிமான அமைப்பின் முக்கிய செயல்பாடுகள் என்ன? கேள்வி 2. செரிமான மண்டலத்தின் முக்கிய பகுதிகளை வரிசையாக குறிப்பிடவும். கேள்வி 3. செரிமானத்திற்கு உதவும் சுரபிகள் யாவை? அவை எதை சுரக்கின்றன? கேள்வி 4. செரிமான செயல்முறை பற்றி டாக்டர் பியூமாண்டின் பரிசோதனை என்ன காட்டியது? கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. உணவை எளிய பொருட்களாக உடைக்கும் செயல்முறை டேஷ் எனப்படும். கேள்வி 2. உணவு வாயில் ஒரு மென்மையான பந்தாக மாறுகிறது. இது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 3. செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி டேஷ் ஆகும். கேள்வி 4. டேஷ் பித்தத்தை உற்பத்தி செய்கிறது. இது கொழுப்புகளை ஜீரணிக்க உதவுகிறது. கேள்வி 5. டாக்டர் பியூமாண்ட் டேஷ் என்ற சிப்பாயிடம் செரிமான பரிசோதனைகளை மேற்கொண்டார். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.